வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ராஸ் கிச்சன் ஜோனி. இன்றைக்கி நம்ம சேனலில் வந்துட்டு ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போவோம். முருங்கைக்கீரை சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த சட்னி ரெசிபி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோ பார்த்துட்டு ஒரு லைக் கொடுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மெட்ராஸ் கிச்சன் ஜோனி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம சட்னி செய்கிறதுக்கு கடாய் வச்சுட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா கடலைப்பருப்பு வந்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு, அதாவது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பூண்டு வந்து கொஞ்சம் இதில் அதிகமாகவே சேர்த்துக்கலாம். தனியா வந்துட்டு 2 டீஸ்பூன், அதாவது கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, தனியா 2 டீஸ்பூன் அளவுக்கு. அதுக்கப்புறம் சீரகம் வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பச்சை மிளகாய் வந்துட்டு ஒரு 3 பச்சை மிளகாய் வந்து 2ஆக கட் பண்ணி போட்டிருக்கேன். இது வந்து காரம் வந்துட்டு மீடியமாக இருக்கும். ரொம்ப காரமாக இருந்துச்சுன்னா 2 சேர்த்துக்கோங்க போதும். இப்போது நல்லா வதக்கிடலாம். இப்போது இது கொஞ்சம் சவந்து வந்ததுக்கப்புறமா தக்காளி சேர்த்துடலாம். தக்காளி வந்துட்டு ஒரு தக்காளி, முழு தக்காளி எடுத்து மீடியம் சைஸு அதை கட் பண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் சாஃப்ட் ஆனதுக்கப்புறமா தக்காளி, முருங்கைக்கீரை சேர்த்துக்கலாம். முருங்கைக்கீரை வந்துட்டு ரொம்ப அலசணுன்னா வந்து மறுத்து போன மாதிரி ஆயிரும், டேஸ்ட் இருக்காது. அதனால வந்து ஒரு தடவை அலசுங்க, நல்லா நிறைய தண்ணி வச்சு அலசிடுங்க அதுலேயே. இப்போது முருங்கைக்கீரையை போட்டு நல்லா கொஞ்சம் சிம்மில் வச்சு கலரிடலாம். ரொம்ப நேரம் வைக்கக்கூடாது, கொஞ்சம் ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் வைங்க போதும், வதங்கிடும். இப்போ வந்துட்டு நல்லா வந்து முருங்கைக்கீரை வந்து வதங்கியிருக்கு. இந்த டைமில் வந்துட்டு நம்ம இன்னும் உப்பு சேர்க்கல இல்லையா, இப்போ வந்து உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கலாம். கல் உப்பு தான் வந்து ருசியை கொடுக்கும். அதனால் வந்து நம்ம கல் உப்பு சேர்த்துடலாம். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. இப்போ சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா இதை கொஞ்சம் ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் வந்து சேர்த்துடலாம். ஆற வச்சுட்டு போடுங்க, சூடாக போட்டுற வேண்டாம். இப்போ இது சேர்த்ததுக்கப்புறமா இதில் வந்துட்டு நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி வந்துட்டு கொஞ்சம் சட்னிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து ரொம்ப மைய அரைக்கக்கூடாது. கீரை வந்து மைய அரைச்சோன்னா குழன்னு ஆகிடும். கொஞ்சம் குறைன்னு அரைக்கணும். நம்ம அந்த தனியா கடலைப்பருப்புலாம் போட்டிருக்கோம் இல்லையா, அதெல்லாம் சேர்ந்து வந்துட்டு நல்லா வரும். தேங்காய் வந்து தேவையில்லை இதுக்கு. இப்போது இந்த மாதிரி குறைன்னு அரைச்சாச்சு. இதில் வந்து நம்ம தாளிப்பு ரெடி பண்ணி இதில் சேர்த்துடலாம். அவ்வளோதான். இப்போ வந்து நம்மளோட சூப்பரான முருங்கைக்கீரை சட்னி ரெடி ஆகிடுச்சு. இட்லி, தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். நான் வந்து இன்றைக்கி வீட்டில் தோசை தான் பண்ணியிருக்கேன். அதுக்கு வந்து முருங்கைக்கீரை சட்னி பண்ணேன், ரொம்பவே நல்லா இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து முருங்கைக்கீரை பிடிக்கலை அப்படின்றவங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா சூப்பராக சாப்பிடுவாங்க, நல்லாயிருக்கும். அதே மாதிரி இந்த சட்னிக்கு வந்து எத்தனை தோசை வேணாலும் சாப்பிடுவாங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி புதுசாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. மெட்ராஸ் கிச்சன் ஜோனிக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு அப்டேட் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.